உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடுத்த தடவையிலேருந்து கில்லி பாட்டு போட்டு தான் வரணும். எப்படி இப்படி இந்த வேகாத வெயிலில் ஜாகிங் போகிறது? இனிமேல் பைக்லேயே ஜாகிங் போயிடுவோம். நான் மட்டும் ஜாகிங் போயிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து ஜாலியாக பேப்பர் படிக்கிறீங்களா? இந்தா வரேன் வரேன். நான் ஜாகிங் போகிறேங்கிறது ரெஜிஸ்டர் ஆகணுமே. என்னடா இது? என்ன நடக்குதுங்க? ஜாகிங் போயிட்டு வரேன். நாளைல இருந்து நீ என் கூட ஜாகிங் வரணும், புரியுதா? ஜாகிங் என்ன ஃபிட்டா இருக்க வேணாம், லைஃப் லாங் எங்க இருக்கணும். ஒண்ணு வேணாம், நான் இருக்கிறதே போதும். ஆமா, நீ என்ன புதுசா இதெல்லாம்? உடம்பு ஃபிட்டா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் நானே சொந்தமா யோசிச்சேன். எக்ஸசைஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஏன் உங்க அண்ணன் அப்படியே வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்தே காலத்தை ஓட்டிடுவார் போலயே. வயசாயிட்டு இருக்கு, மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிருக்கும், முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கும், மாடிப்படி ஏறது கூட கஷ்டமா இருக்கும். ஒழுங்கா அவர் என் கூட ஜாகிங் வர சொல்லு, புரியுதா? இல்லைன்னா கடைசி காலத்துல கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடும். நான் வேணா ட்ரெயின் பண்றேன். என்னடா பேசுற? உண்மைதான். வேணா ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பாரு. டாக்டர் கொடுக்குற முதல் அட்வைஸ் ஜாக்கிங் அண்ட் வாக்கிங் தான். உனக்கு யார் அட்வைஸ் பண்ணா? வேற யாரு? மை வைஃப். அப்படியா? யா ப்ரோ. ஆனா மாறா, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த ரோட்ல சாட்டையில அடிச்சுக்கிட்டு காசு கேட்பாங்களே, அதே மாதிரி இருக்குடா. என்ன ஓவர் ரக்கலா இருக்கு? அப்ப இந்த வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போறவங்க எல்லாம் சாட்டி அடிச்சு சுத்துற மாதிரி இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா, உங்க அண்ணனை ஜாகிங் போக சொன்னோன்னே என்ன கலாய்க்கிற? ஒரு நாள் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு பேசுறாரு பேச்சு. எங்க வயசுல நாங்கெல்லாம் ஓடாத ஓட்டம். அப்படி சொல்லுங்க. கேட்டல அம்மா ஏதாவது சொல்றது. அண்ணா வாங்கண்ணா. இதோ வரேன் மேடம். இவன் யாரடா? அண்ணா இவர்தான் நான் சொன்ன ஆளு. ஓகே மேடம். நான் சொன்னல அந்த ஹேர் ஸ்டைல்னா அப்படியே உட்கார வச்சு வெட்டிடுறீங்களா? என்ன ஹேர் ஸ்டைலு? உனக்கு இப்போ முடி வெட்ட போறாங்க. முடியா? எதுக்கு? பரட்ட மண்டையோட இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க, இதுல நல்லவாடா இருக்கு. அத்தை சப்போர்ட். வீரா, என்னம்மா இது? அவனுக்கு போய் முடி வெட்டுறங்கற? அவன் அழகே இந்த முடிதாம்மா. அப்ப இவன் முகம் அழகா இல்லையா? இவன் மூஞ்சில முக்காவாசி முடித வலிமா இருக்கு. என்ன நீங்க இவனுக்கு ஆவண சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் இப்படி தெரியறதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான். ஒழுங்கா போய் உட்கார்றான், முடி வெட்டட்டும். இங்க பாரு, இந்த வேலைலாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் எப்ப முடி வெட்டணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. என்ன தலையிடாத? இப்படி மண்டையில இத்தனை முடியோட சுத்துறதுனால தான் உன்னால எதுவும் யோசிக்க முடியறதில்ல. போய் முதல்ல உட்காரு. நீங்க வாங்கண்ணா. இவன் கைய கால கட்டி போட்டது இன்னைக்கு முடி வெட்டிட்டு தான் போறீங்க. ஏய் சொல்லுத்த இவள்ட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வயசுல உங்க அண்ணனுக்கு நக்கலா பாத்தியா? சரி விட்டுறா, நீ அவரை வாரின, அவர் உன்ன வாடுறாரு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போற? அத பாரு முதல்ல. இருங்க வர. உட்காரு மாறா. இந்த குச்சா தண்ணி காப்பாத்தி விடுற. சும்மாறா. வீரா, இன்னைக்கு என்ன கிழமைமா? புதன்கிழமை. ஐயோ, மாறம் பிறந்த கிழமைமா? பிறந்த கிழமையில பிள்ளைங்களுக்கு முடி வெட்ட கூடாது. உடம்புக்கு ஆகாதுல்ல. வலிமா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன உங்க மருமக புள்ள கூட சேர்ந்து அவனை தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? நிஜமாதான் சொல்றேன். நீ வேணும்னா உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டு பாரு, அவங்களும் இதேதான் சொல்லுவாங்க. நீ சின்ன பொண்ணு இல்ல, அதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. ஆமாமா, இன்னைக்கு மாறனுக்கு முடி வெட்ட கூடாது. ஏப்பா பாத்துட்டு அப்படி நிக்கிற, சொல்லு. அத சொல்ல மாட்டேங்க. தம்பி, நீங்க நல்ல முடி வெட்டுவீங்களா? எந்த பிரான்ச்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க நாளைக்கு வந்து வெட்டலாம்ல, பிறந்த கிழமையில முடி வெட்ட மாட்டாங்க மேடம். பிறந்த கிழமையில முடி வெட்ட மாட்டாங்க. நல்ல சத்தமா காதுல விழுற மாதிரி சொல்லுங்க.
நீ இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா தப்பிச்சிருக்க, நாளைக்கு இருக்கு உனக்கு. நாளைக்கு முடி வெட்டி தாங்கணும். நாளைக்கு நீங்க கரெக்டா வந்துருங்க. 7 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. பொண்டாட்டி சொல்ல தட்ட முடியுமா? சரிங்கண்ணா, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு வந்துருங்க. போயிட்டு வாப்பா. நாளை பின்ன உன்னை பார்த்தேன் கையை வெட்டி போடுவேன். என்ன இல்லம்மா, அந்த கையில எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு மட்டும் முடி வெட்டாம இருங்க. போங்க போங்க, ஒரு சலூன் வரைக்கும் போயிட்டு எவ்வளவு டயர்டா இருக்கீங்க. போங்க போங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணு, அப்ப இருக்க உனக்கு. உனக்கு காரணம் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. புதன்கிழமை தான் சொல்லுவியா? 30 வயசுக்குள்ள இருக்கிறவன் முடி வெட்ட கூடாதுன்னு பெருசா ஒரு பிட்ட போட்டுருந்தா பல வருஷம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. அறிவிக்கிட்டவனே, இதனாலதான் நீ அவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிற. பொய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவ எப்படி நம்புவா? ஐயோ, இவகிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அனுபவி, நல்ல அனுபவி. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இதுக்கு எங்க ஆசைப்பட்டேன்? அவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி டார்ச்சர் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒண்ணுதான். அனுபவி. இது வேற டான்ஸிங்காவே பேசிக்கிட்டு எல்லாம் ஒரு மார்க்கமாவே பேசுறாங்களே. வாய பாரு. நீ மட்டும் இந்த பிளாக் காஃபியை குடிக்காம இருந்து பாரு. வீரா, பாவம்மா. பாவனா பேசாம உங்க இடுப்புலயே தூக்கி வச்சுக்கோங்க அவனை. அத 4 பூரி வச்சிருக்கீங்களே, சேர்த்து அப்படியே வாயில ஊட்டி விடுங்க. மூவ் பண்ணி தொலைங்க. வீரா, இப்படியா சாப்பிடுவ? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு என்ன? ஒரு டம்ளர் காப்பியை வெளியே ஊத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லல்ல? நான் போனா அவ அங்கேயே உட்கார்ந்திருக்கா. நான் என்ன பண்றது? ரீப்ளான்டா போய் உட்கார்ந்திருப்பாப்புல. சரி, அவன் லவ் பண்ணலனாலும் நம்ம லவ் பண்ணி தொலைச்சிட்டோம். என்னடா பண்ற? வேற என்ன பண்றது? இன்னைக்கு என் தலையில இந்த 4 முட்டையும் வர காப்பியும் தான் எழுதிருக்கு. அனுபவிச்சு தானே ஆகணும். டேய், வர காஃபின்னு சொல்லாத, பிளாக் காஃபி. ஆமா, அப்படிதானே உன் பொண்டாட்டி சொல்லிருக்கா. அத்தனை கூட பார்க்க மாட்டேன், போயிடு. கொன்றுவேன், போயிடு. நீ இந்த 3 முட்டையும் சாப்பிட போறியா? இதுக்கு விஷம் வச்சிருவோமா? தெரியும். பொண்டாட்டி மேல அவ்வளவு லவ். சாப்பிடு. என்னை சுத்தி எல்லாமே பைத்தியமா இருக்கு. யாரும் இல்ல, ஒரு வாய் பூரி சாப்பிட்டுருவோம். ஏய், உன் பொண்டாட்டி பாக்குறா. ஸ்டேஷன் வாசல்ல கான்ஸ்டபிள் நிக்கிற மாதிரி நிக்கிற பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.